தமிழ்நாட்டில் 4700 டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 1500 மணமகிழ் மன்றங்கள். மணமகிழ் மன்றங்கள் என்ன தெரியுமாமா? கிளப், கூத்தடிக்கிற கிளப். டாஸ்மாக் கடையை மூடுறானா பேருக்குன்னு ஒரு 500 கடையை மூடிட்டானுங்க. இங்க 1500 கிளப்பை திறந்துட்டானுங்க. கிளப்ல எப்ப போனாலும் குடிக்கலாம். நாங்க கேட்டா நாங்க 500 டாஸ்மாக் கடையை மூடிட்டோம். 25,000 சந்து கடைகள் இருக்கிறது. சந்து கடைலாம் தெரியலமா? 2 டாஸ்மாக் கடை நடுவுல சந்து கடை, ஒண்ணு இல்ல 10 சந்து கடை இருக்கு. தமிழ்நாட்டில் 25,000 சந்து கடை இருக்கு. சாராயம் விற்கிற, டாஸ்மாக் சரக்கு விற்கிற சந்து கடை. 24 மணி நேரமும் சாராயம் கிடைக்குது, எல்லாம் பிளாக்ல கிடைக்குது. அந்த காசு யார்கிட்ட போகுது? ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்கு போகுது. ஒரு பக்கம் மது, சாராயம், இன்னொரு பக்கம் கஞ்சா, போதை பொருட்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு கஞ்சா விற்பனை செஞ்சிருக்காங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் 22 லட்சம் கிலோ. இது சும்மா நான் ஏதோ கணக்கு சொல்லல, எண்ணிக்கை சொல்லல. இது அரசு கொடுக்கிற தரவு, கவர்மெண்ட்டுக்கு வந்த தரவு. 2200 டன் கஞ்சா தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இவன் குடிச்சிட்டு கஞ்சா போட்டானா அவன் மனித மிருகமா மாறிடுறான். அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியல. இந்த சூழலை உருவாக்கியது யாரு? யாரு? இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஒரு கையால் ஆகாத ஒரு ஆட்சி. என்ன நடக்குதுன்னு தெரியல. முதலமைச்சர் என்ன தினம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? விளம்பர படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார். ஷூட்டிங் காலையில் வருவார், 10 மணிக்கு வருவார். ஆக்ஷன் கேமரா அப்படி சொன்ன அப்புறம் ஆக்ஷன், அப்புறம் ஒரு ஷூட்டிங்லாம் எடுத்தோன்னு கட் அப்படி சொன்னா வீட்டுக்கு போயிடுவார். இதான் தினம் இதான் நடக்குது. தமிழ்நாடு ஒளிர்கிறது, தமிழ்நாடு மிளிர்கிறது. எங்கேயா ஒளிர்கிறது, எங்கேயா மிளிர்கிறது? தமிழ்நாடு ஒழிஞ்சிட்டு இருக்குது உங்க ஆட்சியில. எங்க பார்த்தாலும் கொள்ளையோ அடிச்சுக்கிட்டு நாசப்படுத்தி, நிர்வாகம்னா என்னன்னு தெரியல. முதலமைச்சர் சுத்தி 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. அமைச்சர் பேர்ல 4 வியாபாரிகள். அவங்க தான் அமைச்சர் சொல்லிக்கிறது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதை தவிர வேற எந்த கர்மாவும் தெரியாது உங்களுக்கு.